ஃப்ளவர் வேறையா வாட்டர் வேறையா ஆகிக்கும். அதனால் ஸ்பூனோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கோர்ன்ஃப்ளவருக்கு ஒரு மெஷர்மெண்ட் தந்திப்பேன். அந்த மெஷர்மெண்ட் அளவு தான் நீங்கள் கோர்ன்ஃப்ளவர் எடுக்கணும். ஆனால் எட் பண்ணக்குள்ள வந்து அதில் ஹாஃபாக ஃபஸ்ட்டுக்கு எட் பண்ணுங்க. எட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க. நாங்கள் செய்கிற கறி வந்து களித்தன்மை மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் மிச்சம் உள்ளத்தை எட் பண்ணிட வேணும். சம்டைம்ஸ் வந்து நாங்கள் சிக்கன் பாயில் பண்ணக்குள்ள கூட குறைய பாயில் பண்ணி பட்டிக்கும். அந்த சிக்கன் வந்து கூட குறைய பாயில் பண்ணி படுறதால தான் கறி வந்து அப்படி களித்தன்மையாக கோர்ன்ஃப்ளவர் எட் பண்ணி நினைக்கி. அதனால தான் தந்திக்கிற மெஷர்மெண்ட் கோர்ன்ஃப்ளவர் ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் ஹாஃபை எட் பண்ணணும். நீங்கள் அப்படி ஹாஃபை எட் பண்ணி நினைக்க உங்களுக்கு கறியை பார்த்தனுக்கே விளங்கும் களித்தன்மையாக ஆகிக்குதா சரியான பதமாக ஆகிக்குதான்னு சொல்லிட்டு. இப்போ நான் செஞ்சுக்கிற கறிக்கு வந்து ஹாஃப் போதுமாய்க்குது. அது உங்களுக்கு பார்த்தனுக்கே விளங்கும். இந்த மாதிரி களித்தன்மையாகி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா மிச்சமுள்ள கோர்ன்ஃப்ளவர் எட் பண்ணிட வேணும். கொஞ்சம் களித்தன்மை குறைவாயிடுச்சுன்னு சொன்னாக்கா மிச்சம் உள்ளத்தையும் எட் பண்ணினோங்கன்னு சொன்னால் சரி. கோர்ன்ஃப்ளவர் லாஸ்ட்டுக்கு கட்டாயம் எட் பண்ணணும். அது டேஸ்ட்டுக்கு எட் பண்ணுறது. கோர்ன்ஃப்ளவர் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சுட்டு 3 மினிட்ஸ் ஆவினதும் கறியை இறக்கிட்டோங்கன்னு சொன்னால் சரி. நாங்கள் கறியை ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதோட டோ பிணைஞ்சி வச்சும் 1/2 hour ஆகிடும். இப்போ சிக்கன் பையை செஞ்சோம்னு சொன்னால் சரி. சிக்கன் பை செய்கிறதுக்கு கப் கேக் செய்கிற ட்ரே யூஸ் பண்ணணும். அது இல்லாதவங்க வந்து அலுமினியமில் சின்ன சின்ன கப்பேக்கு ஜேமெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் பிளாஸ்டிக்லேயோ அலுமினியம்லேயோ உள்ள கப் எதுவும் யூஸ் பண்ணிட வேணாம். நீங்கள் ட்ரே யூஸ் பண்ணினாலும் பரவாயில்ல, சின்ன கப் யூஸ் பண்ணினாலும் பரவாயில்ல. அலுமினியமில் எதுக்காக இருந்தாலும் ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. சிக்கன் பை செய்கிறதுக்கு மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி சின்ன பால்ஸ் ஒன்று எடுத்து அந்த பால்ஸை வந்து நல்லா கையில் வச்சு நல்லா பெனையணும். பெனைஞ்சிட்டு திருப்ப வந்து கையாலேயே வந்து நாங்கள் ரவுண்ட் பண்ணணும். கணக்கான சைஸுக்கு அந்த பால்ஸை வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு ட்ரேலையோ கப்லேயோ நீங்கள் செய்யக்கொள்ள அதில் நடுவில் அப்படியே வைக்கணும். நடுவில் வச்சுட்டு நீங்கள் செய்ய எடுத்துக்கிற ட்ரேயோ கப்போ இது ரெண்டு எதாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரேலையோ கப்புலையோ ரவுண்ட் ஷேப் இருக்கும் தானே, அந்த ஷேப்புற அளவுக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுற மாதிரி கையாலேயே அந்த கப்புற ஷேப்புக்கு வந்து நீங்கள் ஷேப் பண்ணணும். அப்போ தான் அது வந்து க்ளீனாக வருகும். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுற சைஸுக்குள்ள கப் கேக் ட்ரேக்கு நீங்கள் செஞ்சவங்கன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு எடுத்து காட்டின அளவு மாதிரி பால்ஸ் எடுத்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் பண்ணி இப்படி செஞ்சவங்கன்னு சொன்னால் சரி. அது இல்லாமல் சிலவங்க யூஸ் பண்ணுற கப் கேக் ட்ரே வந்து நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுற கப் கேக் ட்ரேயை விட சின்னதாக மீக்கும். அலுமினியம் கப் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் சம்டைம்ஸ் சின்னதாக பெருசாக ஈக்கையில் நல்லாவே பெருசையும் யூஸ் பண்ணிடுவான்னு சின்னதாக தான் ஈக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற கப் அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் தான் பார்த்து எடுத்துக்கணும் பால்ஸை. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கணக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு இதுக்கு இப்போ கறி போடணும். கறி போடக்கொள்ள நல்லாவே நிறச்சியும் போட வேணும், கொஞ்சமும் போட வேணும். நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுற மாதிரி அந்த ரவுண்ட் முடிகிறதுக்கு கீழக்கு கொஞ்சம் போட்டு கொண்டு சொன்னால் சரி. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த கறியை அப்படியே போட்ட மாதிரி வச்சு பேக் பண்ணுற இல்லை, கறியை விளங்காத மாதிரி கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணக்கொள்ள கறியை நாங்கள் நிறச்சி போட்டோம்னு சொன்னால் கவர் பண்ணுற மூடி மாதிரில துண்டுக்கு அந்த கறியெல்லாம் படுகும். இப்போ நாங்கள் மூடி மாதிரி போடுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு எடுத்த பால்ஸ் அளவை விட கொஞ்சம் சின்னதாக எடுத்து அதையும் கையாலே தான் ரவுண்ட் ஷேப் ஆக்கணும். நீங்கள் இது செய்யக்கொள்ள ரோலர் யூஸ் பண்ணிட வேணும், கையாலே செய்யுங்க. அப்போ தான் சரியாக வருகும். ஏன்னா நாங்கள் இது ரோலர் யூஸ் பண்ணி செய்கிறல்ல. ரோலர் யூஸ் பண்ணி செஞ்சோம்னு சொன்னால் நல்லாவே சப்பையாக வந்துடும். அந்த டைமுக்கு பேக் பண்ணக்கொள்ள அப்செட் ஆகும். நீங்கள் மேலால் உள்ளதுக்கு ரவுண்ட் ஷேப்பை செஞ்சுட்டு வச்சு பாருங்க. மேலால் அது வந்து போதுமாக்கிதான்னு சொல்லிட்டு போதாட்டி இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னு சொன்னால் சின்னதாக்க வந்து சின்னதாக்கிட்டு அழகான சர்க்கிள் வாரத்துக்கு மாதிரி கையால் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு முடிக்கணும். அப்படி செஞ்சு முடிச்சுட்டு தான் அதை மேலால் வைக்கணும். இப்போ தான் நாங்கள் சிக்கன் பையை ஃபுல்லாக செஞ்சு முடித்து பேக்காகவே எடுத்த பிறகு க்ளீனாகவும் அழகாகவும் மீக்கும். நாங்கள் மேலால் மூடி மாதிரி வைக்கிற டோவை வந்து சும்மா வைக்கிறல, எக் அப்ளை பண்ணணும். எக் அப்ளை பண்ணக்கொள்ள ஒரு துண்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பூனால் எக் அப்ளை பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுற மாதிரி கொஞ்சம் பூசிட்டு வச்சவங்க சொன்னால் சரி. ஓரத்துக்கு மட்டும்தான் எக் அப்ளை பண்ணணும். நடுவில் எக் போட்டுருவான. ஸ்பூனால் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாக்க கையாலே உங்களுக்கு எக் அப்ளை பண்ணி கேளும். நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுற மாதிரி எக் அப்ளை பண்ணின பிறகு அந்த மூடியை போட்டு வைக்கக்கொள்ள நல்லாவே புஷ் பண்ண வேணும். நடுவில் ஒரு துண்டை மட்டும் கொஞ்சம் அமைச்சிடுங்க. அந்த கீழுள்ள துண்டோட டச் ஆகிற மாதிரி நடுவை வந்து புஷ் பண்ண வேணும். ஏன்னு சொன்னாக்கா நடுவில் புஷ் பண்ணி நினைக்கி நடுவில் கறி போட்டிக்கிறோம். அந்த கறி வந்து அந்த டோவோட ஒட்டிக்கும். அந்த டைமுக்கு பேக் ஆகி நினைக்கி ஒரு க்ளீன் இல்லாமல் மேலால் அந்த கறியெல்லாம் வெளியாகி வந்துடும்.
சிக்கன் பையெல்லாம் ஃபுல்லாக செஞ்சு முடிச்ச பிறகு எக்கை வந்து கிளேஸ் பண்ணணும். எக் கிளேஸ் பண்ணுறதுக்கு கிளேசிங் ப்ரெஷ்ஷும் இருக்குது. கிளேசிங் ப்ரெஷ் இல்லாதவங்க நான் இப்போ உங்களுக்கு ஸ்பூனால் பூசி காட்டுற மாதிரி நல்லாவே ஊண்டி பூச வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக மேலால் பூசினவங்கன்னு சொன்னால் சரி. ஸ்பூனை விட கிளேசிங் ப்ரெஷ் இருந்தாக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த முறை வந்து உங்களுக்கு ஸ்பூனால் பூசி காட்டுறேன். இன்றைக்கி வர கிளாஸுகள்லையும் எக் கிளேஸ் பண்ணுறதுக்கு ஈக்குது. அந்த டைமுக்கு கிளேசிங் ப்ரெஷ் யூஸ் பண்ணி தான் செஞ்சு காட்டுவேன். இந்த முறை ஸ்பூனை வச்சு செஞ்சு காட்டினேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிளேசிங் ப்ரெஷ் இல்லாட்டி ஸ்பூனையும் யூஸ் பண்ணி கிளேஸ் பண்ணிடலும்னு சொல்கிறதால தான் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கெல்லாம் ஃபுல்லாக கிளேஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு பேக் பண்ண வேணும். பேக் பண்ணுறதுக்கு 180 டெம்பரேச்சர் அப் அண்ட் டவுன் 30 மினிட்ஸ். சிக்கன் பைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அவன்று செய்கிற எந்த ஒரு ரெசிபியை செய்கிறதா இருந்தாலும் செஞ்ச ரெசிபியை அவன்றை வச்சு பேக் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் வந்து அவனை ஃப்ரீ ஹீட் போடணும். அப்படி ஃப்ரீ ஹீட் போடக்குள்ள நாங்கள் செய்கிற ரெசிபியை எந்த டெம்பரேச்சரை வச்சு பேக் பண்ணுவோமோ அதே டெம்பரேச்சரை வச்சு தான் நீங்கள் ஃப்ரீ ஹீட் பண்ணவும் வேணும். 30 மினிட்ஸில் பேக் ஆகின சிக்கன் பை வந்து இந்த மாதிரி தான் நீக்கும். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நீக்கும். அதே போல் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அது நல்லா கிறிஸ்பியாகவும் நீக்கும். யூஸ்வலாக வந்து சிக்கன் பை பேக் பண்ணுறது 30 மினிட்ஸ். சம்டைமில் வந்து 35 மினிட்ஸ் கூட ஆகலும். அது நீங்கள் யூஸ் பண்ணுற அவனை பொறுத்தோ. என்ன சொன்னால் சிலவங்களோட அவன் வந்து மிச்ச நாள் யூஸ் பண்ணினதாக இருக்கும். அப்படி மிச்ச நாள் யூஸ் பண்ணின அவனுக்கு வந்து 30 மினிட்ஸ்ன்னு சொல்கிறது 35 மினிட்ஸாலும் வைக்கணும். ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹீட் குறைவாகிற மிச்ச நாள் யூஸ் பண்ணி நினைக்கி நீங்கள் செய்யக்கொள்ள ஃபஸ்ட்டுக்கு 30 மினிட்ஸ் வைங்க. 30 மினிட்ஸ் வச்சுட்டு இந்த கலர் வந்திக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கலர் வந்திருந்தான்னு சொன்னால் ஓகே, இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு இறக்கினவங்கன்னு சொன்னால் சரி. நீங்கள் பேக் பண்ணக்குள்ள 30 to 35 மினிட்ஸ் இதுக்குள்ளே வச்சு இறக்கிடணும். அதுக்கு கூட வைக்க வேணும், இல்லைன்னு சொன்னால் தேஞ்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட ஒர்க் ஷாப்பில் ஃபஸ்ட் ரெசிபிக்கான லெசன் இவ்வளோ தான். தேங்க்யூ.